ஜீவநாடியில் வந்த ஒரு அதிசயமான ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒருத்தருக்கு ஒரு பெரிய தோட்டம் இருக்குது. இந்த தோட்டம் அவரால் விற்க முடியல. கரையம் பண்ணவொன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த லாஜிஸ்டிக் குடோன் இருக்குல்ல, அது கட்டுறதுக்காக வாங்கியிருக்காரு. நீங்கள் என்னமோ தோண்டுங்க கேட்டுங்க, எதாவது கிடைச்சா பாருங்க, ஏதாவது விஷயம் இருக்கும். நான் நினச்சேன் ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லி குறிப்பிட்ட நேரம் சொல்லி தோண்டி பார்க்க சொன்னார். அப்போது தோண்டி பார்த்தா அந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடத்தெல்லாம் நீ வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணி சொல்லி நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி. ஆக நிலத்துக்கு கீழே இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக சொல்கிறது அகத்தியர் ஜீவநாடு தான். அகத்தீசாய நமஹ. வாங்க கணபதி சார், திருப்பி அடுத்த கேள்வி என்ன சொல்லுங்கள். ஜீவநாடியில் பார்க்கும்போது யாருக்காவது புதையல் கிடைச்ச அனுபவங்கள் ஏதாவது வந்திருக்கிறதா? புதையல் அப்படின்னாலே இன் ஜென்ரல் மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு பெரிய சொத்துன்னு நினச்சிக்கிறாங்க. ஜீவநாடியில் வந்த ஒரு அதிசயமான ஒரு புதையல் பற்றி நான் சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒருத்தருக்கு ஒரு பெரிய தோட்டம் இருக்குது. அந்த தோட்டம் அவரால் விற்க முடியல. அவர் விற்கணும்னு நினைக்கிறாரு, முடியல. இத்தனை பேர் வராங்க, ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் தட்டுப்பட்டு போயிடும். அதை பற்றி கேள்விப்பட்டு இப்போ ஜீவநாடு பார்க்குறாங்க. இதில் ஒன்றுமே சொல்லலை. இன்னும் ஒரு 10 நாளில் ஒருத்தர் வாங்குவார். அவருடைய அடையாளங்கள் பேரெல்லாம் சொன்னாங்க. அவர் ஒரு இறைவன் பேர் கொண்டவர், வாங்குவாங்க, கொடுத்துருங்க, அவர் கேட்குற விலை கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு ஒரு இது கிடைக்கணும்னு இருந்துச்சு. அவர் கூட கேட்டார், என்கிட்ட கேட்டார், என்ன சார் ஒன்றும் புரியவே இல்லை எங்களுக்கு, இது இவ்வளோ பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, வாங்க முடியல, ஆனால் இவனாடு வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பேர் கொண்டவங்க யாரும் வந்தது கிடையாது. அப்போ பின்னாடி அடுத்து அதில் பரிகாரம்லாம் வந்துச்சு. இந்த பரிகாரம்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்தது. அவங்க போய் பரிகாரம்லாம் பண்ணாங்க. அந்த நிலத்தில் சில பூஜைகள்லாம் பண்ண சொன்னாங்க. அதெல்லாம் பண்ணாங்க. எல்லாம் பண்ணி முடித்த பிறகு ஒரு மாதத்தில் ஒருத்தர் வந்திருக்காரு. வந்தோடனே இவங்க ஒரு வேலை சொல்லியிருக்காங்க, அவர் ஒரு வேலை கேட்டிருக்காரு. பேசி முடித்து கரையம் பண்ணிட்டாங்க. கரையம் பண்ணவொன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த லாஜிஸ்டிக் குடோன் இருக்குல்ல, அது கட்டுறதுக்காக வாங்கியிருக்காரு. அது வாங்கும்போது அந்த நிலத்தை சீர்படுத்துறதுக்காக தோண்டியிருக்காங்க. ஒரு இடத்துக்கு போனால் அந்த மிஷின் ஆஃப் ஆகிடுது. அந்த மிஷின் ஆப்ரேட்டர் சார் என்ன சார் இதுனா மிஷினை செக் பண்ணுறானுங்க. இது ஒரு வார போராட்டமாக இருக்குது. திருப்பி இது என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த நிலத்து சொந்தக்காரர் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, இல்லை நான் ஒரு ஜீவநாடி பார்த்தேன், அவர்கிட்ட தான் வந்துச்சு, இது நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க. அப்புறம் இது என்னடா திருப்பி வந்தாங்க. வந்தோடனே அவர்கிட்ட ஒன்றுமே சொல்ல, அந்த இடத்துல கையால் தோண்டி பதமாக தோண்டி பார்க்க சொல்லு. ஏன்னோ எனக்கு புரியவே இல்லை. அவங்க எங்களை வேற கூப்பிட்றாங்க, நீங்களும் வாங்க சார் அப்படின்னா. நம்மளுக்கு பயம்ப்பா, நான் வரல, நீங்கள் என்னமோ தோண்டுங்க கேட்டுங்க, எதாவது கிடைச்சா பாருங்க, ஏதாவது விஷயம் இருக்கும். நான் நினச்சேன் யாரையோ எப்போ கொலை பண்ணியோ இல்லை மர்டர் பண்ண, நம்ம அப்படி தானே புத்தி போகும் நம்மளுக்கு, என்ன புதைச்சிட்டு இருக்கிறானுங்க, அதனால ஏதோ பிரச்சனையாகுது போலது, பேய் பிசாசு இருக்கு போலது, நம்ம போகக்கூடாது, பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டேன். ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லி குறிப்பிட்ட நேரம் சொல்லி தோண்டி பார்க்க சொன்னார். அப்போது தோண்டி பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒரு 6 சிலை கிடைச்சிது. அதில் ஒன்று ரொம்ப அற்புதமான சிலை, வாராகி. அது மாதிரி ஒரு 6 சிலை. அந்த 6 சிலையில் என்ன பெரிய அதிசயம்னு கேட்டால், எடுத்து தொடச்ச உடனே பலன்னு இருக்குது. அது நம்ம காலத்தில் ஏற்பட்ட சிலை அல்ல. கண்டிப்பாக பல்லவன், சோழர்,
அந்த மாதிரி சிலையை வித்தியாசமாக இருக்கும் பார்த்தீங்களா, முகமே அந்த காலத்தில் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அது அரசாங்கத்துக்கு சொல்லணும்ல, அரசாங்கத்துக்கு சொன்னால் அரசாங்கத்தில் வந்து கேட்டு பார்த்துட்டு அவங்க நீங்களே வச்சுக்கிறீங்களா, நாங்கள் எடுத்துக்கிறோமா, நம்ம கேட்டிருக்காங்க. இவங்க ஏதோ பெரிய இடத்துலாம் வச்சு சொல்லி நாங்களே வச்சு பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது எதுக்கு கண்டிஷனாக இருக்கும் முடியாது தெரியல எனக்கு. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, திருப்பின்னு வந்தாங்க. திருப்பி வந்து இது என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், இது வந்து இங்கே ஒரு சித்தர் வாழ்ந்தார், அவர் பூஜை பண்ணிடுது, அதனால் இவங்களை ஒழுங்காக அது என்னமோ அதுக்கு சுத்தப்படுத்தி அதுக்கு சிற்ப சாஸ்திர பிரகாரம் அதுக்கெல்லாம் பண்ணி ஒரு கோயில் கட்டி குடும்பத்து கோயிலாக வச்சுக்க சொல்லு. வழியாக அந்த சித்தர் வந்து அந்த 2 குடும்பத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவார். அந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடத்தெல்லாம் நீ வந்து நீ வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணி சொல்லு, நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி வந்துச்சு. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு அவங்களோட லாஜிஸ்டிக் கம்பெனி இந்தியாவிலே 3rd. ஆனால் நித்திய பூஜை பண்ணுறாங்க, நித்திய அன்னதானம் பண்ணுறாங்க, நித்தியமாக பண்ணுறாங்க எல்லாத்தையும். இது வந்து புதையல்னு சொல்கிறதா இல்லை வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, நிலத்துக்கு கீழே கிடச்சது இது ஒரு புதையல் தான் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது இது ஒரு பெரிய விஷயம். இப்போ நெகட்டிவான ஒரு புதையல் அப்படின்னு ஒரு சமாச்சாரம்னா, ஒருத்தர் நிலத்தை விற்கிறாங்க, அது ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு, நிலத்தை வாங்க வேணான்னு சொல்லுனாங்க. இல்லை சார் ரொம்ப மெயின் ஏரியாவில் இருக்குது, மெயின் இடத்துல இருக்குது, அதை வாங்கி தான் ஆகணும் அப்படின்னாங்க. வாங்காதன்னு திருப்பி சொன்னாங்க. வாங்கினா அதுக்குள்ளே பார்த்தா கிட்டத்தட்ட அது ஒரு சுடுகாடாக இருக்குது. அந்த இடம் அஸ்திவாரம் தோண்ட ஒரு எலும்பு கூட வந்துட்டுருக்கு. விற்றவன் விற்றுட்டு போயிட்டான். வாங்கினவன் ஒன்றும் பண்ண முடியல. எல்லா எலும்பு கூட தோண்டி போட்டு திருப்பி இன்னொரு இடத்த தோணுனா வருது. இதை புதையல்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறது? ஆக வந்து நிலத்துக்கு கீழே இருக்கிறது வந்து என்னன்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக சொல்கிறது அகத்திய ஜீவனாடி தான். ஒரு பொருள் வாங்கும்போதோ ஒரு பொருள் விற்கும் போதோ தெரிஞ்ச நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்து அதை கரெக்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஓகேவா?